டிக்டாக்ல வீடியோஸ் போட்டது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ரசிகர்களின் ரசிகன் மணி மற்றும் கனிமொழி. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்த இவங்களுக்கு இடையில பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜ் பண்ணி அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜோடியா வீடியோஸ் போட்டது மூலமா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அந்த நேரத்துல உருவாகி இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இவங்களால ரொம்ப நாள் சேர்ந்து வாழ முடியல. பிரச்சனை ஏற்பட்டு 2 பேரும் தனிப்பட்ட சில காரணங்களால பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சமீபத்துல தான் இவங்க 2 பேருக்கும் அபிஷியலா டிவோர்ஸும் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சு. இப்ப மணிக்கும் கூட ஒர்க் பண்ண ஷார்ட் பிலிம் ஆக்ட்ரஸ் தனுஷாக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அது இவங்க ஃபாலோவர்ஸ் மத்தியில பேசு பொருளா மாறி அப்புறம் அது தணிஞ்சு கடந்த ஜூலை மாசம் தான் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து வர நவம்பர் 10ஆம் தேதி இவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கனி ரீசெண்டா தன்னுடைய டான்ஸ் பார்ட்னரான ஸ்ரீதர் கூட சேர்ந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல வரக்கூடிய ப்ரே பண்ணுவ சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் கேப்ஷன்ல குறிப்பு யாருக்காகவும் இந்த வீடியோவை போடல, சோ ஆளுக்கு ஒன்னொன்னு பேசாம வீடியோவா பாருங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த எங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலரும் இந்த பாட்டு யாருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஃபீல் பண்ணாதீங்க, மணி தனுஷா தாக்கப்பட்ட தருணம்னு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கற வகையில ஒரு ஸ்டோரிய கனி ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களா அப்படி எப்படின்னு டிஎம்ல வந்து கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம நான் போட்ட வீடியோவை யார் கூடவோ கம்பேர் பண்ணி பேசுறீங்க. நான் இப்ப இல்ல எப்பவுமே யார பத்தியும் பிளேம் பண்ணியோ யாருக்காகவும் வீடியோ போட மாட்டேன். அப்படிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் சொல்றேன், நான் போடுற வீடியோ எனக்கு பண்ணணும்னு தோணி பண்றது யாருக்காகவும் இல்ல. நான் இனியாச்சும் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன், பிளீஸ் விட்டுடுங்க. அண்ட் இவ்வளவு பேர் டிஎம் பண்ணுவீங்கன்னு நினைக்கல, இது எதிர்பார்க்காத ஒண்ணு. லவ் யூ ஆல் அண்ட் அகைன் சொல்றேன், யார பத்தியும் என்கிட்ட பேசாதீங்கன்னு கனி வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க.